மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 திமுக மாமல்லபுரம் பக்கத்தில் 2000 கோடி ரூபாயை பதுக்கி வச்சுருக்காங்க. எப்படி? 1 ரூபா 2 ரூபா இல்லை, 2000 கோடி ரூபா. இந்த 2000 கோடி ரூபாயும் இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தலுக்காக ஒவ்வொரு மையத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் சென்டர், அந்த சென்டரில் உள்ளக்கூடிய ஒவ்வொரு முகவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்காங்க. எப்படி பணத்தை விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் யார் சொல்கிறான்னா, பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்லிகிட்டு இருக்கான், நேரில் பார்த்த மாதிரி 2000 கோடியை போய் இவர் பார்த்துருப்பாரா? இதெல்லாம் ரொம்ப பொய் இல்லைவா? பணம் இருக்கும், பட் ஆனால் இவருக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்களா யாராவது? இவரெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆள், இவருக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்களாங்க? 2000 கோடி ரூபாயை அரசாங்கம் உடனே பறிமுதல் செய்ய வேண்டும். அந்த ரூபாயை விநியோகிக்க விடக்கூடாது. இந்த 2000 இல்லாட்டா இன்னும் 2000 விநியோகிக்க போகிறாங்க. பணம் இல்லாமலாம் அரசியல்வாதி பூரா வேறு இருக்கீங்க. எல்லாரும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் பணம் இருக்குது. எல்லாரும் பதுக்கல் தான். எவனுமே நல்லவன் கிடையாது. நல்லவன் எதுக்கு அரசியலுக்கு வராமல் இல்லை? நாங்கள் தான் முட்டா